ஹலோ மேட்ஸ், வெல்கம் பேக் டு ஜிகிரி மேட்ஸ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லிங்க்டின்ல ஒரு அக்கௌண்ட் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இது போல் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து லிங்க்டின் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணுங்கள். அதை வந்து நம்ம ஃபோன்லேயே பண்ணலாம். ஃபோனில் பண்ணும்போது டெஸ்க்டாப் சைட் மோடில் போட்டுக்கோங்க. ஆப்லேயே நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஆப்போட லிங்க்கை நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த சர்ச்சில் வர ஃபஸ்ட்டு ரிசல்ட், அதாவது லிங்க்டின் இருக்குல்ல, அதை வந்து அந்த ஃபஸ்ட்டு சர்ச் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அடுத்து மேலே வந்து சைன்இன் பக்கத்தில் ஜாயின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்கள் ஃபோன் நம்பர் இமெயில் ஐடி வச்சு தான் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ ஃபோன் நம்பர் கொடுத்திங்கன்னா பிரச்சனை இல்லை. இமெயில் ஐடி கொடுத்தீங்க அப்படின்னா ஜிசூட் இமெயில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாதவங்க உங்களோட நார்மல் இமெயிலை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. அது வந்து 6 or more இருக்கிற மாதிரி வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க, அந்த டிஜிட்ஸ் வந்து. அதுக்கப்புறம் பாலிசிஸை ரீட் பண்ணிவிட்டு அக்ரி அண்ட் ஜாயின் கொடுத்துருங்க. இந்த மாதிரி ஒரு வெரிஃபிகேஷன் டைலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து வெரிஃபை அப்படின்னு இருக்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் கேட்ட கொஷினுக்கு வந்து ஆன்சர் பண்ணுங்கள். குவிக் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து வந்து உங்களோட கண்ட்ரி அண்ட் சிட்டி டீட்டெயில் வந்து கேட்கும். கண்ட்ரியில் வந்து பை டிஃபால்ட்டாக இந்தியான்னு இருக்குது. ஸோ நான் அதை அப்படியே வந்து விட்டுறேன். அடுத்து கீழே வந்து சிட்டியில் வந்து நீங்கள் என்ன சிட்டியோ அந்த சிட்டியை வந்து போட்டுக்கோங்க. நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு மதுரை அப்படின்னு வந்து போட்டுக்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஜாப் வந்து நீங்கள் இப்போ பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்குது. நான் இப்போ பார்க்கல, நான் ஐஎம் ஸ்டூடெண்ட் அப்படின்னு வந்து கொடுத்துக்கிறேன். நீங்களும் அதே கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து எந்த காலேஜ் இல்லை ஸ்கூல் இல்லை யூனிவர்சிட்டினா எங்கே படிக்கிறீங்களோ அந்த இன்ஸ்டியூஷனோட நேம் வந்து போட்டுக்கோங்க. அடுத்து டிகிரியில் வந்து என்ன படிக்கிறீங்களோ, பேச்சுலர்ஸா அப்படின்னா மாஸ்டர்ஸா, அந்த மாதிரி நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அந்த டிகிரியை வந்து போட்டுக்கோங்க. ஸ்பெஷலைசேஷனில் வந்து எங்கே வந்து அதாவது எந்த கோர்ஸில் நீங்கள் மேஜர் பண்ணுறீங்களோ அதை வந்து போட்டுக்கோங்க. நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு போட்டுக்கிறேன். நீங்கள் எதுவோ அதை வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் இயரில் வந்து எந்த வருஷம் வந்து இந்த டிகிரி வந்து ஸ்டார்ட் ஆச்சோ அதை வந்து போட்டுக்கோங்க. எண்ட் இயரில் வந்து எந்த வருஷம் இதை முடிப்பீங்க அப்படின்னா எந்த வருஷம் முடிச்சிருக்கீங்களோ அந்த இயரை வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து அந்த 16+ வந்து எனேபிள் ஆகிருக்கான்னு பாருங்கள். காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து கண்டினியூன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட இமெயிலுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா ஃபோன் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓடிபி என்ட்ரு பண்ணக்கப்புறமா கீழே அக்ரி அண்ட் கன்ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து இதில் வந்து இப்போமே நீங்கள் ஜாப் தேடுறீங்களான்னு கேட்குது. நான் வந்து இதுக்கு நாட் நவ் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து உங்களோட மெயில் ஐடியில் இருக்கிற காண்டாக்ட்ஸை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குது. இதுக்கு வந்து ஆட் பண்ணுறீங்கன்னா கண்டினியூ கொடுத்துக்கோங்க. நான் இதுக்கு இப்போ வந்து ஸ்கிப் கொடுத்துக்கிறேன். அடுத்து வந்து ஏற்கனவே வந்து லிங்க்டின்ல வந்து உங்களோட காலேஜில் ஸ்கூலில் படிக்கிறவங்க யார் வந்து இருக்காங்களோ அவங்களோட ப்ரொஃபைல்ஸ் தான் காமிக்கும். இதில் வந்து நான் கீழே ஸ்கிப்ன்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கிறேன். அடுத்து உங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணுறீங்களா அப்படின்னு வந்து கேட்டிருக்கு. ஆட் பண்ணுறீங்கன்னா ஆட் ஃபோட்டோ கொடுத்துக்கோங்க. நான் இதுக்கும் இப்போ ஸ்கிப் கொடுத்துக்கிறேன். இந்த இதுக்கும் நான் வந்து இப்போ வந்து ஸ்கிப் கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. கீழே இருக்கிற ஃபினிஷை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. லிங்க்டின்ல வந்து உள்ள இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அப்படியே பார்க்க ஃபேஸ்புக் மணியே தான் இருக்கும், அதர் சோஷியல் மீடியாஸ் மணி. இதில் வந்து ரைட் சைடில் வந்து உங்களோட ப்ரொஃபைல் வந்து இருக்கும். அதில் போய் உங்களோட ப்ரொஃபைல் வந்து நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து மெசேஜ் ஆப்ஷன் எல்லாமே இருக்குது. அவ்வளோதான், லிங்க்டின்ல வந்து நம்ம வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க ஜிகிரி மேட்ஸ் சேனலுக்கு மறக்காமல்